Hi everyone, welcome to NEM Academy. So today question discussion about full syllabus test 2 chemistry paper. So last exam மாதிரி இந்த full test 2 question paperோட analysis இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எந்தெந்த யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு லாஸ்ட் டெஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, சேஞ்சஸ் ஆகும். மேபி கொஸ்டின் பொறுத்து வேரி ஆகலாம். இதில் பாருங்க மாலிகுலர் பாண்டிங்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. Then solutions 3, electrochemistry and redox. Then P blockல 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம். GOC 4, aldehyde ketone and carboxylic acidல 6. ஓகேவா? ஸோ எந்தெந்த யூனிட்ல என்னென்ன எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தட் இஸ் 46. செலக்ட் ஈக்குவேஷன் ஹேவிங் எக்ஸோதெர்மிக் ஸ்டெப். ஸோ இங்க இருக்கிறதுல எது எக்ஸோதெர்மிக் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸோதெர்மிக், ஸோ எதெல்லாம் நம்ம எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவோம்? அயனைசேஷன் எனர்ஜி. Ionization energy always endothermic reaction. Ionization energy always endothermic reaction. Electron affinity. ஸோ எதை மட்டும் எக்ஸோதெர்மிக்னு சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், ஃபர்ஸ்ட் அடிஷன் மட்டும்தான் என்னது எக்ஸோதெர்மிக். ரிமைனிங் எல்லாம் என்னது? ரிமைனிங் எல்லாமே இதுக்கு அடுத்து ஃபாலோட் பை செகண்ட் தேர்ட் எல்லாமே எண்டோதெர்மிக். ஸோ அப்போ எக்ஸோதெர்மிக்னு எதை சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாரு. எஸ் நெகட்டிவ் கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு எஸ் 2 நெகட்டிவா சேஞ்ச் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் அடிஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா எஸ் எலிமெண்டல் ஸ்டேட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றோம் இல்லையா, எஸ் நெகட்டிவ் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் அடிஷன் எக்ஸோதெர்மிக். பட் இங்க இது செகண்ட் அடிஷன், நெகட்டிவ்ல இருந்து அடுத்த ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றோம், இது செகண்ட் அடிஷன், இது எண்டோதெர்மிக். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்னது? எண்டோதெர்மிக். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறத எலிமினேட் பண்ணிடு. தென் செகண்ட் ஒன். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சோடியம் பிளஸ் கேஸ் பிளஸ் Cl மைனஸ் கேஸ் கிவ்ஸ் NaCl அப்படின்ற கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது. சம் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது என்னவாகும்? எனர்ஜி எவால்வ் ஆகும். எனர்ஜி எவால்வ், தட் இஸ் எனர்ஜிங்கிறது என்னது? ஹீட் எவால்வ் பண்ணுது. அப்ப இது என்ன ரியாக்ஷன்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ அப்ப நமக்கு இருக்க செகண்ட் ஒன் என்னது? எக்ஸோதெர்மிக். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இருக்கணும். தென் அதை எலிமினேட் பண்ணோம், தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. தென் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? என் கேசியஸ் ஸ்டேட்ல எலக்ட்ரான் N நெகட்டிவ் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. இது ஆக்சுவலி பாரு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அடிஷன் பண்றோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னது? ஆல்வேஸ் எக்ஸோதெர்மிக். பட் இங்க நைட்ரஜன் காம்பவுண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல இருக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது எதுக்கு? ஏன் அப்படின்னா பாரு, இது என்ன பண்ணும்? half filled electronic configuration which is more stable. ஸோ அப்போ இது மோர் ஸ்டேபிளா இருக்கும் போது இதில் நம்ம இந்த ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இது என்ன பண்ணணும்? நம்ம தான் எனர்ஜியை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இது N நெகட்டிவ்னு மாறுது இல்லையா, இங்க வந்து அன்ஸ்டேபிள். ஸோ இது இப்போ என்ன பண்ணுது? ஒரு எலக்ட்ரானை வாங்காது, பட் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப நம்ம சம் எனர்ஜியை கொடுக்கணும். அப்போ இது என்னது? எண்டோதெர்மிக். சார் இது ஃபர்ஸ்ட் அடிஷன் தானே, அப்போ எக்ஸோதெர்மிக் அப்படின்னா கிடையாது. பிகாஸ் இது என்னது? ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன். ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னா மோர் ஸ்டேபிள். ஸோ இது என்னது? எண்டோதெர்மிக். எண்டோதெர்மிக். அயனைசேஷன் எனர்ஜி ஆல்வேஸ் எண்டோதெர்மிக். ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வரக்கூடாது, ஒன்லி 2. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் 47. Covalent compounds have low melting point than ionic compounds because. Okay, first covalent compound அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். covalent compound அப்படின்னா என்னன்னு தெரியணும். தென் ஆல்சோ ionic compound அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது என்னது? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்.
மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானை ஈக்குவலா ஷேர் பண்றதுனால என்ன ஃபார்ம் ஆகுது? கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது வாண்டர் வால் ஃபோர்ஸ். ஸோ கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது வாண்டர் வால் ஃபோர்ஸ். தென் அயனிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்னது? அயனிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது atoms are held together by donation of electrons. Atoms are held together by donation of electron. இங்க ஈக்குவல் ஷேரிங் கிடையாது. ஒரு ஆட்டம் வந்து கொடுக்கும், இன்னொரு ஆட்டம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால ஃபார்ம் ஆகுது அயனிக் பாண்ட். அயனிக் பாண்ட் அப்படிங்கிறது எதனால ஃபார்ம் ஆகுது? எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஸோ எப்படி கோவலன்ட் பாண்ட் வந்து வாண்டர்வால் ஃபோர்ஸ்ல இருக்குமோ அது மாதிரி அயனிக் காம்பவுண்ட்ஸ்லாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸால இருக்கும். இதுல பார்த்து அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்கை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது? லெஸ் ஸ்டேபிள். ஸோ அப்போ கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ்ல ஏன் மெல்டிங் அண்ட் பாயிலிங் ஏன் மெல்டிங் பாயிண்ட் ஆக்சுவலி கம்மியா இருக்கு அயனிக் காம்பவுண்டை கம்பேர் பண்ணும்போது? என்ன ஆப்ஷன் கொடுக்காங்க? கோவலன்ட் மாலிகூல்ஸ் ஹேவ் டிஃபைன்ட் ஷேப். ஸோ இது கிடையாது. கோவலன்ட் பாண்ட் வீக்கர் தென் அயனிக் பாண்ட். ஸோ இதுவும் கிடையாது. கோவலன்ட் பாண்ட் இஸ் லெஸ் எக்ஸோதெர்மிக். ஸோ இதுவும் கிடையாது. கோவலன்ட் மாலிகூல்ஸ் ஆர் ஹெல்டு பை வீக் வாண்டர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ ஃபோர்த் ஒன் தான் கரெக்ட் ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் 48. Select the correct order of boiling point. Actually boiling point எதை வச்சு டிஃபைன் பண்றோம்? boiling point அப்படிங்கிறது directly proportional to molecular weight. molecular weight நார்மலா டாப் டு பாட்டம் என்னவாகும்? டாப் டு பாட்டம் molecular weight இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாயிலிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீசஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி. ஸோ டாப் டு பாட்டம் மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாயிலிங் பாயிண்ட் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். பட் எக்ஸப்ஷன் எது? NH3. ஏன் அப்படின்னா நைட்ரஜன்ல என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆர்டர் வந்து PH3, ஆர்சனிக், தென் அம்மோனியா, தென் ஆன்டிமோனி. ஸோ இதுதான் பாயிலிங் பாயிண்ட் ஆடர். ஸோ இது என்ன ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. டவுன் த குரூப் மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் NH3 எக்ஸப்ஷன் ஏன்? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஸோ அதனால இது பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் 49. Select the correct. Wait one second. Sure, okay. Select the option which involve weak van der Waals force. Weak van der Waals force between molecules. So weak van der Waals force. ஸோ இந்த வான் டர் வால் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எதில் இருக்கும்? மேக்சிமம் ஆஃப் நான் போலார் மாலிகுல் இருக்கும். நான் போலார் மாலிகுல்ல என்ன வான் டர் வால் ஃபோர்ஸ் இருக்கும். தென் இனர்ட் கேஸ். இனர்ட் கேஸ்ல என்ன இருக்கும்? வான் டர் வால் ஃபோர்ஸ் இருக்கும். சரி, இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் செக் பண்ணு. ஹீலியம். ஓகே, ஹீலியம் இனர்ட் கேஸ். பட் இதுல என்ன இருக்கு? H2O. H2Oங்கிறது போலார் மாலிகுல். ஸோ அப்போ அந்த ஹீலியம் செனான் பிளஸ் H2O. ஸோ இது என்னது? இங்க நான் அதாவது இனர்ட் கேஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இது வீக் வான் டர் வால் ஃபோர்ஸ். பட் ஆல்சோ இங்க போலார் மாலிகுல் இருக்கு. அப்ப இது நம்ம வீக் வான் டர் வால் ஃபோர்ஸ்னு சொல்ல முடியாது. தென் எத்தனால், தென் H2O ரெண்டுமே என்னது? போலார் காம்பவுண்ட். ஸோ வான் டர் வால் ஃபோர்ஸ் இங்க அதிகமாக தான் இருக்கும். போலார் காம்பவுண்ட்ஸ் இருக்காது. வான் டர் வால் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நான் போலார் மாலிகுல் இனர்ட் கேஸ்லயும் தான் இருக்கும். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? லிக்யூட் ஹீலியம். ஒன்லி ஹீலியம் இனர்ட் கேஸ். ஸோ இதுல என்ன இருக்கும்? வீக் வான் டர் வால் ஃபோர்ஸ். வீக் வான் டர் வால் ஃபோர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். தென் லிக்யூட் HCl. HCl அப்படிங்கிறது என்னது? போலார். ஸோ இதுல வான் டர் வால் ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ என்னது? வீக் வான் டர் வால் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதுல இருக்கும் தேர்ட் ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் 50.
ஸோ என்ன கேட்டிருக்காங்க, how many gram of glucose must be present in 0.5 liter of solution for its osmotic pressure to be the same. Osmotic pressure same அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, as that of 9.2 gram of glucose per liter. ஓகே, ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது சேம்னு கொடுத்துருக்காங்க. சரி, கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வால்யூம் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.5 லிட்டர். ஓகே, தென் ஃபைனல் வால்யூம் கொடுத்துருக்காங்களா, ஃபைனல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பர் லிட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ 1 லிட்டர். தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க, amount of glucose dissolved is final solution is final solution எவ்வளவு dissolve ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க, 9.2 கிராம். என்ன கேக்குறாங்க, அப்படி இருக்கும்போது இந்த 0.5 லிட்டர்ல எவ்வளவு கிராம் குளுக்கோஸ் அப்படிங்கிறது கரைஞ்சிருக்கும். ஓகே, பிரசன்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. குளுக்கோஸோட மாலிகுலர் வெயிட் என்னது, குளுக்கோஸோட மாலிகுலர் வெயிட் அப்படிங்கிறது 180. ஸோ பாரு, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சேம்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஐசோடோனிக். ஐசோடோனிக் சொல்யூஷன் அப்ப ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதாவது W1 divided by M1 V1 equal to W2 divided by M2 V2. ஸோ இது வந்து என்னது, இனிஷியல், இது ஃபைனல். ஓகே, W1 என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி W1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளோ கிராம் குளுக்கோஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு. டிவைடட் பை M1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, M1 அதாவது குளுக்கோஸ் தான், அதுவும் மாலிகுலர் வெயிட் 180 இன்ட்ரு வால்யூம் 0.5. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 9.2. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க 9.2 கிராம்னு கொடுத்துருக்காங்க வெயிட். குளுக்கோஸோட மாலிகுலர் வெயிட் 180, வால்யூம் 2 வந்து 1 லிட்டர். ஸோ நான் இதை சால்வ் பண்ண அப்படின்னா W1 என்ன கிடைக்கும், 4.6 கிராம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ என்ன ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, தென் 51. In Riemer-Tiemann reaction, so Riemer-Tiemann reaction, dichlorocarbon act as, so dichlorocarbon அப்படிங்கிறது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. சரி பாரு, Riemer-Tiemann reaction அப்படின்னா என்ன, Riemer-Tiemann reaction அப்படிங்கிறது preparation of aldehyde. preparation of aldehyde அதாவது சாலிசில் ஆல்டிகைடு சொல்லலாம். ஃபீனால் என்னென்ன எடுக்கணும், குளோரோஃபார்ம் CHCl3 in presence of NaOH. ஸோ என்ன கிடைக்கும், OH CHO அப்படின்னா சாலிசில் ஆல்டிகைடு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ், ஸோ இது O நெகட்டிவ்னு இருக்கு இல்லையா, இங்கே ஆல்ஃபா எலிமினேஷன் CH. ஆக்சுவலி இங்க என்ன நடக்கும் அப்படின்னா பாரு, CHCl3 இருக்கு இல்லையா, இதை நம்ம பேஸ் போடும் போது சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது C நெகட்டிவ் Cl3ன்னு இருக்கும். ஸோ எலிமினேஷன்ல பீட்டா எலிமினேஷன், பட் இது ஆல்ஃபா எலிமினேஷன், இதே காம்பவுண்ட்ல ரியாக்ட் ஆகுறது. ஸோ அப்ப CCl2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க CCl2 அப்படிங்கிற டைக்ளோரோகார்பின் கிடைக்கும். ஸோ இது இங்க வந்து அட்டாக் ஆகும் போது, இது இங்க போய் அட்டாக் பண்ணும் போது, இது அல்கின் தான் நமக்கு என்ன ஆக்ட் பண்ணும், நியூக்ளியோஃபைல். அப்ப இங்க இருக்கு இல்லையா இந்த டைக்ளோரோகார்பின், இது என்ன ஆக்ட் பண்ணுது, எலக்ட்ரோஃபைல ஆக்ட் பண்ணும். எலக்ட்ரோஃபைல ஆக்ட் பண்ணும். தென் டபுள் பாண்ட் O CCl2 அப்படின்னு இருக்கும். தென் இது ஆஃப்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ண அப்படின்னா, ஹைட்ராலிசிஸ் பண்ண ஃபைனல் ப்ராடக்ட் அசிட்டால்டிகைட். என்ன NaOH போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா அசிட்டால்டிகைட் ஃபார்ம், சாரி சாலிசிலால்டிகைட்.
ஸோ இங்க என்ன ஆக்ட் பண்ணுது, இந்த டைக்ளோரோ கார்பன் அப்படிங்கிறது எலக்ட்ரோஃபைல ஆக்ட் பண்ணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன். Then 52. Which of the following is not oxidized by O3? So O3ங்கிறது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அது வந்து எதை ஆக்சிடைஸ் பண்ணாது. ஸோ லாஸ்ட் அதாவது FST ஒன்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாகாது? Does not undergo oxidation. So oxidation ஆகாது. Then minimum oxidation state என்னவாகாது? Minimum oxidation state does not undergo reduction. ஸோ எது ஆக்சிடைஸ் ஆகாது? மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எது பிரசன்ட் ஆயிருக்கோ அது ஆக்சிடைஸ் ஆகாது. ஐங்கிறது பாரு நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இது +1 +3 அப்படின்னு ஆக்சிடைஸ் ஆகலாம். FeSO4 Fe2+ இருக்கு, இது Fe3+ ஆக்சிடைஸ் ஆகும். பட் KMnO4 என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? +7ல இருக்கு. அதாவது மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இது என்ன ஆகாது? +8 அப்படின்லாம் ஆக்சிடேஷன் ஆகாது. ஸோ இதுல நான் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டாலும் இது ஆக்சிடைஸ் ஆகாது. பட் இங்க மேங்கனீஸ் +6ல இருக்கு. ஸோ இது +7 சேஞ்ச் ஆகும், ஆக்சிடைஸ் பண்ணலாம். ஸோ இது ஆக்சிடைஸ் ஆகாது. தேர்ட் ஆப்ஷன். Very simplest question. Then 53. Which of the following has minimum heat of dissociation? So அது என்ன minimum heat of dissociation? Minimum heat of dissociation. ஸோ எதுக்கு இந்த மினிமம் ஹீட் ஆஃப் டிசோசியேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பாண்டை பிரேக் பண்றதுக்கு தேவையானது. ஒரு பாண்டை பிரேக் பண்றதுக்கு. ஸோ எந்த பாண்டை ஈஸியா பிரேக் பண்ண முடியும் அந்த பாண்டுக்கு தான் மினிமம் ஹீட் ஆஃப் டிசோசியேஷன் இருக்கும். ஏன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அது ஈஸியா பிரேக் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம எனர்ஜி அதிகமா கொடுக்கணும். அங்க மேக்ஸிமம் ஹீட் ஆஃப் டிசோசியேஷன். பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க? மினிமம் ஹீட் ஆஃப் டிசோசியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எதுல மினிமம் இருக்கும் அப்படின்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் CH3 3N. ஸோ அடக்ட் ஃபார்மேஷன் BF3. ஸோ இங்க என்ன பாண்ட் இருக்கு? கோஆர்டினேட் பாண்ட் இருக்கு. கோஆர்டினேட் பாண்ட் இருக்கு. இந்த பாண்ட் அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிள். கோஆர்டினேட் பாண்ட் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஹீட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். தென் நெக்ஸ்ட் ஒன் CH3 3 times 10N BCH3 ஒரு ஒரு Fக்கு பதிலா CH3 ஆட் பண்றோம். இது வந்து டொனேட்டிங் குரூப் +I எஃபெக்ட். இது டொனேட் பண்ணோம். இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து வீக்னஸ் பண்ணோம். பட் ஓகே, இதை கம்பேர் பண்ணும்போது அடுத்த ஆப்ஷன் பாரு. CH3 thrice N B boron, that is CH2F. Then next one CH3 thrice N fuse boron CH3 thrice. ஸோ இங்க பாரு ஃபோர்த் ஆப்ஷன்ல எந்த ஒரு வித்ட்ராயிங் குரூப்புமே இல்லை. இது +I நேச்சர் டொனேட்டிங் குரூப். இது டொனேட் பண்ணும்போது இங்க பாண்ட் லென்த் என்னவாகும்? இந்த பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். பாண்ட் லென்த் இன்க்ரீசஸ். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? டியூ டு +I எஃபெக்ட். ஸோ +I எஃபெக்ட் இருக்கனால பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. பாண்ட் லென்த் இன்க்ரீஸ்னா அந்த பாண்ட் என்ன பண்ண முடியும்? ஈஸியா பிரேக் பண்ண முடியும். அப்போ இதுக்கு தான் என்ன இருக்கும்? மினிமம் ஹீட் அப்படிங்கிறது கொடுத்தாவே போதும் இந்த பாண்டை பிரேக் பண்ண. ஸோ என்ன ஆன்சர்? ஃபோர்த் ஆப்ஷன். Then 54. Number of atom present in 5.6 liter of O2 gas at STP. ஸோ இது ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின். O2 அப்படிங்கிறது கேஸ். ஸோ நார்மலா பாரு நம்ம கேஸுக்கு என்ன பண்ணுவோம்? O2 நார்மல் கண்டிஷன் உள்ள 22.4. 22.4 இருக்கும்போது எவ்வளவு ஆட்டம் இருக்கு? 2 ஆட்டம். அதாவது 2 into அவகேட்ரோ நம்பர். ஸோ இவ்வளவு ஆட்டம் இருக்கு. பட் ஆக்சுவலி இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5.6 கொடுத்துருக்காங்க. ஸோ 5.6 இருக்கும் போது எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். எவ்வளவு ஆட்டம் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப X ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? 2Na into 5.6 divided by 22.4. ஸோ X அப்படிங்கிறது Na divided by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான் இதுவும். தேர்ட் ஆப்ஷன். 55. If X is the FXEF adjacent bond angle in
XeF4. ஸோ ஃபர்ஸ்ட் XeF4 அப்படிங்கிறது என்ன ஷேப் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணேன். XeF4 4 bond pair plus 2 lone pair square planar. ஜாமெட்ரி என்னது? ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல். அதாவது பாரு XeF4 lone pair, then also lone pair. So XeF இதோட adjacent bond angle எவ்வளவு இருக்கும்? So always 90 degree எல்லாமே. So first option is the correct answer. Okay. 56. If the magnetic moment of NiX4 negative is found to be 0. So magnetic moment 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? Then the metal of the complex ion. So nickel என்ன oxidation stateல இருக்கு? Nickel X4 minus 2. So oxidation state X minus 4 equal to minus 2. X equal to minus 2 plus 4. X equal to plus 2. So nickel வந்து plus 2 oxidation stateல இருக்கு. That is D8 configuration. Coordination number 4. So நார்மலா நான் டெட்ராஹெட்ரலுக்கு ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் 1 2 3 4 5 6 7 8. ஸோ நான் ஒரு டெட்ராஹெட்ரலுக்கு ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கு? அன்பேர்ட் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. அதாவது 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. பட் இங்க மேக்னெட்டிக் மூமெண்ட் 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னு என்னது? நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். நோ அன்பேர்ட். அப்ப இது என்னவாகும்? இது பேர் ஆகும். ஸோ இது பேர் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் யூஸ் பண்ணுவோமா? ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். கோஆர்டினேஷன்ல லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஸ்கொயர் பிளேனார். ஸ்கொயர் பிளேனார் அப்படின்னா என்ன எப்ரிசியேஷன்? DSP2. ஸோ கரெக்ட் ஆன்சர் third option DSP2 based. ஸோ இதுல தான் வந்து 0 அன்பேர்ட் எலக்ட்ரான். sp3 எப்ரிசியேஷன்ல 2 அன்பேர்ட் எலக்ட்ரான். Okay. Then next one. 57. All of the elements. Wait 1 second. Okay. All of the elements boron group form trihalide except. So பாரு boron, aluminium இல்லையா? gallium, indium, thallium. So போரான்ல என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஷோ பண்ணோம்? +3 ஆக்சிடேஷன் ஷோ பண்ணோம். பட் thallium +1 தான் ஷோ பண்ணோம். ஏன்? டியூ டு inert pair effect. ஸோ அப்போ thallium X3 என்ன பண்ணாது? ஷோ பண்ணாது. அது அதர்வைஸ் thallium X அப்படின்னு தான் ஃபார்ம் பண்ணும் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல. ஸோ 57க்கு 4th ஆப்ஷன். இதுல ட்ரைஹாலைடு ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 58. Which of the following halogen on reaction with water liberates O2? ஓகே, எந்த ஹேலஜன் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது O2 லிபரேட் பண்ணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஹேலஜன். அதாவது நார்மலா பாரு X2, இங்க X அப்படிங்கிறது Cl2 Br2. ஸோ இந்த X2 அப்படிங்கிறது சப்போஸ் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா HX பிளஸ் HXO அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஆனா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எந்த ஹேலஜன் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது O2 லிபரேட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த இடத்துல X2 வந்து குளோரினாவோ ஒரு புரோமினாவோ எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் லிபரேட் பண்ணல? O2 லிபரேட் ஆகல. அதர்வைஸ் எனக்கு இன்ஸ்டெட் என்ன கிடைக்குது? HXO HXO அப்படின்ற ஒரு ஆக்சைடும் ஃபார்ம் ஆகும். இதுவே சப்போஸ் நான் ஒரு I2 எடுக்கிறேன் அப்படின்னா I2 எடுத்து H2O போட்டேன் அப்படின்னா நோ ரியாக்ஷன். I2 வாட்டர் கூட ரியாக்ட் ஆகாது. தென் அதுவே ஒரு ஃப்ளூரின். ஸோ 2F2 plus 2H2O. ஸோ ஃப்ளூரின் வாட்டர் கூட ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 4 mole of HF plus O2 அப்படின்னா O2 லிபரேட் பண்ணும். ஸோ என்ன ஆன்சர்? F2, செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன். 59. The overall order of reaction between X and Y is 3. Which of the following rate equation must be correct?
if on doubling the concentration of X, the rate of reaction gets doubled. So எந்த rate correct ன்னு கேட்டிருக்காங்க. first one என்ன கொடுத்துருக்காங்க, overall order of reaction rate X and Y என்ன கொடுத்துட்டாங்க, 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ரேட் எப்படி எழுதுவோம், rate equal to K into X power M Y power N. so இந்த M plus N என்ன வரணும், 3 வரணும், because overall 3 ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. so அப்ப இங்க ஆட் பண்ணி பாரு. so இங்க 2 plus 0 இங்க 2 தான் வருது. so இது incorrect. then 1 plus 3 இங்க என்ன வருது, 4 வருது. so இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஈஸியா எலிமினேட் பண்ணலாம் ரெண்டு ஆப்ஷனை. then இங்க வந்து 1 plus 2 வந்து 3, then 2 plus 1 அப்படிங்கிறது 3 இருக்கு. ஓகே, so இது ரெண்டும் மேபி வரலாம். then next என்ன கொடுத்துருக்காங்க பாரு, rate directly proportional to concentration of X, because பாரு if on doubling the concentration of X, rate of gets doubled. அப்ப rate directly proportional to concentration of X. அப்ப நம்ம பாரு இது ஒரு ஈக்குவேஷன். ஆக்சுவலி rate வந்து K into X power M Y power N. பட் ஆஃப்டர் ரேட்டை வந்து நான் என்ன பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண என்ன வரும், எனக்கு K into X 2 டைம் X கிடைக்குது, M into Y power N கிடைக்குது இல்லையா. ஸோ இப்போ நான் ரெண்டையும் டிவைட் பண்றேன். நியூ ரேட் விசஸ் ஒரு K 2X power M Y power N divided by K into X power M then Y power N. ஸோ இதுல இருந்து என்ன கொண்டு வரலாம், R dash for R equal to 2x into x whole power m, அதாவது 2 power m அப்படின்னு கிடைக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேட்டை டபுள் பண்றோம், அதாவது r dash equal to 2r. ரேட்டை நான் டபுள் பண்ணா எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 டைம்ஸ். அப்ப 2m equal to 2, m equal to 1. ஸோ m அப்படிங்கிறது என்ன ஆகணும், 1. ஸோ பாரு இங்க m1 இங்க m அப்படிங்கிறது 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இது இன்கரெக்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். 60. Which of the following element does not show allotropy? So nitrogen family. nitrogen family ல nitrogen, phosphorus, arsenic, antimony, bismuth. except bismuth remaining எல்லாமே என்ன பண்ணும், allotropy show பண்ணும், allotropy. but bismuth மட்டும் does not show allotropy. so very simple question. answer is bismuth, fourth option. Then 61. a certain current liberates 0.5 gram of H2 in 2 hours. how many gram of oxygen can be liberated by the same current in the same time? okay fine. so என்ன கொடுத்திருக்காங்க, same current அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. so பாரு same current according to எதை வச்சு போடலாம், Faraday's law, Faraday's first law. Faraday first law வச்சு இந்த ரியாக்ஷன் போடலாம். so W of H2 divided by W of O2 equal to Z of H2 divided by Z of O2. so Z எப்படி எழுதலாம், E by N அப்படின்னு எழுதலாம் இல்லையா. so W of H2 divided by W of O2 equal to E of H2 divided by E of O2. so இப்படி எழுதலாம். E எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், வெயிட் பை, அதாவது W of H2 divided by, ஃபர்ஸ்ட் E ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். E of H2 அப்படிங்கிறது எவ்வளோ, 2, மாலிகுலர் வெயிட் 2, so 1. E of O2 எவ்வளோ, 32 divided by 4 equal to 8. so எப்படி இந்த 2 4 வந்துச்சு அப்படின்னா n ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன் பாரு. இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், 2H plus 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு H2 ஃபார்ம் ஆகும், அதாவது 2 எலக்ட்ரான் இங்கே n அப்படிங்கிறது. அதுவே வாட்டர் இருந்தது அப்படின்னா O2க்கு 2H2O gives O2 plus 4H plus 4 எலக்ட்ரான், இங்க n 4 எலக்ட்ரான். ஸோ அதான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது மாலிகுலர் வெயிட், தென் செகண்ட் ஒன்று எவ்வளவு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், H2க்கு 2 எலக்ட்ரான், O2க்கு 4 எலக்ட்ரான்.
ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வெயிட் ஆஃப் H2 கொடுத்துருக்காங்களே எவ்வளோ 0.5. ஸோ அதை நான் எழுதுற போறீங்க 0.500 டிவைடட் பை நம்ம O2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஈக்குவல் டு ஸோ 1 டிவைடட் பை 8. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா WO2 அப்படிங்கிறது 0.5 into 8 4 கிராம் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன். Next 62. Which of the following compound contain amide linkage? So very simplest question. Biomolecules இருந்து கேட்டிருக்காங்க. amide அப்படிங்கிறது எதுல இருக்கும்? proteins. proteinsல என்ன இருக்கும்? peptide bond. ஸோ இந்த peptide bondல தான் என்ன இருக்கும்? amide linkage present ஆயிருக்கும். ஸோ அதாவது எப்படி இருக்கும்? சப்போஸ் இப்போ NH2 C CH CH3 C double bond O NH CH2 COOH. எக்ஸாம்பிள் இது ஒரு பெப்டைடு பாண்ட். ஸோ இதுல என்ன இருக்கு? அமைடு லிங்கேஜ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருக்கும் புரோட்டீன். செகண்ட் ஆப்ஷன். 63. Correct statement among the following is. So hydrolysis of picryl chloride requires higher temperature than chlorobenzene. First picryl chloride அப்படிங்கிறது என்னது? Cl NO2 NO2 then NO2. Then another one chlorobenzene. So hydrolysis of picryl chloride requires higher temperature னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பட் இங்க பாரு, நார்மலாவே இது ஹைட்ரோலிசிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா sp2 ஹைபிரிடைசேஷன். இங்க என்ன இல்லை அப்படின்னா எந்த ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பும் கிடையாது. பட் அது பிக்ரைல் என்ன இருக்கு? 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பண்ணும்? ரேட் ஆஃப் ஹைட்ரோலிசிஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ரேட் ஹைட்ரோலிசிஸை இன்க்ரீஸ் பண்ணோம். அப்ப இதுக்கு என்ன தேவையில்ல? ஹை டெம்பரேச்சர் நெசசரி கிடையாது. இது எதெல்லாம் நடக்கும்? ரூம் டெம்பரேச்சரே நடக்கும். பிகாஸ் இதுல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். டெர்சரி அமீன் gives Hinsberg reagent. So இதுவும் incorrect because tertiary amine என்ன பண்ணாது? Hinsberg கொடுக்காது. Hinsberg test. Okay. Then phosgene is a poisonous gas. இது correct. So third one. அதாவது chloroform எடுத்து airல in presence of light HMF போடலாம். So okay, light என்ன ஃபார்ம் ஆகும்? COCl2 plus 2HCl ஃபார்ம் ஆகும். இந்த COCl2 தான் என்னது? phosgene அப்படின்னு சொல்லுவோம். இந்த phosgene அப்படிங்கிறது highly poisonous gas. So third one correct. Nucleophilic aromatic substitution in nitrobenzene occurs at meta position. So இந்த statement அப்படிங்கிறது incorrect statement. So third option. Next one. Which of the following is not an alpha amino acid? So எது alpha not an alpha amino acid? எது alpha amino acid இல்லைன்னு கேட்டிருக்காங்க. பட் alpha amino acidனா என்ன ஆக்சுவலி? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு, அதாவது ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப். இங்க ஆசிடுக்கு ஆல்பா பொசிஷன்ல என்ன இருக்கணும்? ஆல்பா பொசிஷன்ல NH2 பிரசன்ட் ஆயிருக்கணும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆல்பா அமினோ ஆசிட்னு சொல்றோம். ஸோ பாரு, ஃபங்க்ஷனல் குரூப் இங்க இருக்கு. ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல ஆல்பா கார்பன், ஆல்பால NH2 இருக்கு. அப்ப இது ஆல்பா அமினோ ஆசிட். தென் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு ஆசிடுக்கு அடுத்து ஆல்பாக்கு அடுத்து எதுல இருக்கு? பீட்டால தான் அமினோ குரூப் இருக்கு. அப்ப இது என்ன கிடையாது? ஆல்பா அமினோ ஆசிட் கிடையாது. ஸோ அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன் பாரு, இது ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ல ஆல்பா கார்பன்ல NH2 இருக்கு. தென் அனதர் ஆல்சோ ஆல்பா கார்பன்ல NH2 பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2. 64. Which of the following compound on hydrolysis yield a carboxylic acid கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? C6H5 C double bond O Cl. ஸோ இதை ஹைட்ரோலிசிஸ் பண்ணலாம். ஹைட்ரோலிசிஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? OH நெகட்டிவ் போய் இங்க ஆட் ஆயிட்டு Cl ரிமூவ் ஆகும். C6
H5CO OH அப்படின்னு கிடைக்கும் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரலைசிஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். தென் செகண்ட் ஒன் C6H5C double bond O OC double bond O C6H5. ஸோ இதை நான் ஹைட்ரலைசிஸ் பண்றேன். ஸோ OH போய் இங்க அட்டாக் ஆகும்போது இந்த பாண்டு இங்க ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன கிடைக்கும் எனக்கு இங்க 2 மோல் C6H5CO OH அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவும் ஹைட்ரலைசிஸ் பண்ணா எனக்கு ஆசிட் கிடைக்கும். தென் தேர்ட் ஒன் சைக்ளோஹெக்சேன் C triple bond N. இதை நான் ஹைட்ரலைசிஸ் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும் ஆசிட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் COOH அப்படின்னு. ஸோ இதுவும் ஹைட்ரலைசிஸ் கொடுக்கும். ஆன்சர் fourth one all of these. 66. Which of the following compound does not give Friedel-Crafts reaction? So எது Friedel-Crafts reaction கொடுக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிளஸ்ட் ஒன் எது கொடுக்காது அனிலின் கொடுக்காது. ஏன் அப்படின்னா அனிலின் வந்து AlCl3 கூட என்ன ஃபார்ம் பண்ணும் அடிட்டிவ் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். additive compound with AlCl3. So I mean என்ன பண்ணாது அனிலின் Friedel-Crafts reaction obey பண்ணாது. செகண்ட் ஆப்ஷன். Then stability of 67. Stability of dihalide of silicon, germanium, tin and lead. Silicon, germanium, tin, lead. So top to bottom போகும்போது +2 oxidation state என்னவாகும் +2 oxidation state increase ஆகும். அப்ப lead chloride தான் எப்படி இருக்கும் சாரி lead X halogens ஃபார்ம் பண்ற காம்பவுண்ட் தான் மோர் ஸ்டேபிளா இருக்கும். தென் டின், அடுத்து ஜெர்மானியம், தென் சிலிக்கான். ஸோ என்ன ஆன்சரு ஸோ ஜெர்மானியம் கிடையாது. ஆக்சுவலி சிலிக்கான், ஜெர்மானியம், டின். ஸோ செகண்டும் கிடையாது. தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட். பிகாஸ் டாப் டு பாட்டம் +2 ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஆப்ஷன். தென் 68. ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. CO bond length designated by alpha, beta, gamma and delta in order கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது ஃபர்ஸ்ட் காம்பவுண்டு. தென் செகண்ட் ஒன் இது செகண்ட் காம்பவுண்டு. ஸோ இங்க பாரு செகண்ட் காம்பவுண்ட்ல ஸோ இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ இங்க O நெகட்டிவ் அப்படின்னு போகும் இல்லையா. ஸோ HCO நெகட்டிவ் டபுள் பாண்ட் O. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது ஆல்பா, இது பீட்டா. இது ரெண்டும் பாருங்க ரெண்டுலயுமே நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஆல்பா அண்ட் பீட்டா வந்து சேம் பிகாஸ் ஈக்குவல் ரெசனன்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டோட பாண்ட் லென்த் எப்படி இருக்கும் சேமா இருக்கும். அப்ப ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா இருக்கு. செகண்ட் ஆல்பா கிடையாது. தேர்ட் ஒன்ல இருக்கு. ஃபோர்த் ஒன் கிடையாது. ஓகே தென் இங்க பார்ப்போம். இதுல என்ன இருக்கு பாரு இங்க லோன் பேர் இருக்கு. இந்த லோன் பேர் இங்க ஷிஃப்ட் ஆகலாம். இது நெகட்டிவ் சார்ஜா ஃபார்ம் ஆகும். HCO நெகட்டிவ் டபுள் பாண்ட் O பாசிட்டிவ் அப்படின்னு ஃபார்ம் ஆகும் இல்லையா. இங்க பார்ஷியல் ரெசனன்ஸ் தான் இருக்கு. பார்ஷியல் ரெசனன்ஸ் தான் இருக்கு. இது என்ன காம்பவுண்ட் ஆக்சுவலி இது என்ன பேரு ஸோ இது காமா, இது டெல்டா. டெல்டா அப்படிங்கிறது பாரு எப்படி இருக்கு சிங்கிள் பாண்ட் நேச்சர், காமா டபுள் பாண்ட் நேச்சர். இங்க பார்சியல் ரெசனன்ஸ் தான் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது காமாவை கம்பேர் பண்ணும்போது டெல்டா வந்து மோர் பாண்ட் லென்த் இருக்கும். ஸோ 68க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆல்பாவும் பீட்டாவும் ஈக்குவலா இருக்கு. ஸோ அடுத்து டெல்டா இது சிங்கிள் பாண்ட் நேச்சர் தான் ஒன்லி, இது சிங்கிள் பாண்ட். இது ரெண்டு ஈக்குவல். இது வந்து ரெசனன்ஸ்ல இருக்கு. டபுள் பாண்ட் கேரக்டர் லீஸ்ட் பாண்ட் லென்த். Next one 69. Identify the set of reagent in the reaction condition X and Y in the following set of transformation. Okay. So என்ன கொடுத்திருக்காங்க CH2Br இருக்கு. then X யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்ல இருந்து Y யூஸ் பண்ணோம் அப்படின்னா so ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்ணி பார்ப்போம். so first one CH2Br. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு NaCN இருக்கு. NaCN யூஸ் பண்றோம். Na plus Cn minus. ஸோ Cn minus வந்து ஆட் ஆகும்போது Br ரிமூவ் ஆகும். CH2Cn. ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஹைட்ராலிசிஸ். ஸோ OH minus H2O
H3O plus complete hydrolysis பண்ணா எனக்கு cyanide என்னவா மாறும்? ஆசிடா மாறும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆசிட கொடுக்குது. ஓகே, செகண்ட் ஒன் செக் பண்ணி பாரு. CH2 Br Mg ether யூஸ் பண்றோம். ஸோ என்ன கிடைக்கும்? ஃபார்மேஷன் ஆஃப் Grignard reagent CH2 Mg Br. Then CO2 followed by hydrolysis பண்றோம். இந்த CO2 நம்ம எப்படி எழுதலாம்? ஆக்சுவலி C டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் ஒன்னு எழுதலாம். ஸோ இங்க இருக்க நெகட்டிவ் சார்ஜிங் வந்து அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா இது ரிமூவ் ஆகும். O நெகட்டிவ், தென் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இதுல எனக்கு என்ன கிடைக்கும்? CH2 C டபுள் பாண்ட் O OH அப்படின்ற ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ செகண்ட் ஒன்லி, ஃபர்ஸ்ட் ஒன்லயும் எனக்கு ஆசிட் கிடைக்குது, செகண்ட் ஒன்லயும் கிடைக்குது, போத் 1 and 2. தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, ஆல்கஹாலிக் KOH. ஆல்கஹாலிக் KOH போட்ட அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். இங்க அல்கின் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஸோ என்ன ஆன்சர் நமக்கு? ஆக்சுவலி போத் 1 and 2, தேர்ட் ஆப்ஷன். 16 into third option. Then 17. Which one of the following reaction would produce secondary alcohol? So இது secondary alcohol கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன? ஸோ இது வந்து ஆக்சுவலி பேஸ் ஆக்ட் பண்ணும். இங்க நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் Br அக்செப்ட் பண்ணிக்கும். CH3 C டபுள் பாண்ட் O CH2 Br தான் ஃபார்ம் ஆகும். இங்க ஆல்கஹால் ஃபார்ம் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. தென் செகண்ட் ஒன், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இருக்கு இல்லையா? அட்டாக்கிங் ஸ்பீசியஸ் H நெகட்டிவ். ஸோ H நெகட்டிவ் போய் இங்க அட்டாக் ஆகும்போது OH ஃபார்ம் ஆகும். C6 H5 CH OH CH3. ஸோ இது என்னது? செகண்டரி ஆல்கஹால். நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டோட யூசஸ் படிச்சிருக்கோம். ஆல்டிகைட் என்னவோ கன்வெர்ட் பண்ணோம்? ஆல்டிகைட பிரைமரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணோம். கீட்டோன் என்னவா கன்வெர்ட் பண்ணோம்? செகண்டரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இங்க பிரசன்ட் ஆயிருக்கிறது கீட்டோன். ஸோ இது என்ன கன்வெர்ட் ஆகுது? செகண்டரி ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகுது. இது கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆல்டிகைட லித்தியம் நைட்ரேட் போட்டா என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ண அப்படின்னா கீட்டோன் கூட டெர்சரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். In Dumas method, for estimation of nitrogen, 0.25 gram of organic compound gave 40 ml of nitrogen collected at 300 Kelvin temperature and 730 mm pressure. If the aqueous tension at 300 Kelvin is 30 mm, the percentage of nitrogen the compound. So என்ன கொடுத்திருக்காங்க? Dumas method. Dumas methodல எப்படி percentage of nitrogen find out பண்ணுவோம்? percentage of nitrogen Dumas methodல, அதாவது molecular weight 28 divided by 22,400 கேஸ்ங்கிறதுனால into volume of N2 divided by weight of organic compound percentage into 100. Actually இதான் என்னது? percentage of nitrogen find out பண்றது Dumas methodல. ஓகே, இதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? வால்யூம் தெரியணும். ஸோ வால்யூம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? P1 V1 divided by T1 equal to P2 V2 divided by T2. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு வால்யூம் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வால்யூம் 2. V2 equal to P1 V1 T2 divided by P2 T1. ஸோ கொடுத்துருக்க டேட்டாலாம் சப்ஸ்டியூட் பண்ணு. ஆக்சுவலி இங்கே அக்யூட் டென்ஷன் மைனஸ் பண்ணா 730 minus 30. So answer என்ன கிடைக்கும்? 700 கிடைக்கும். So 700 into வால்யூம் மேல கொடுத்திருக்காங்க V1 40 ml. So 40 into temperature, constant temperature 273 temperature அப்படிங்கிறது T2 divided by pressure 2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? கான்ஸ்டன்ட் அது 760 into temperature 1 300. ஸோ இதை வந்து நான் ஈக்குவல் பண்ண அப்படின்னா V2 சால்வ் பண்ணா 33.5 ml ஃபார்ம் ஆகும் V2 அப்படிங்கிறது. ஸோ இந்த V2-வை நான் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றேன். அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் ஈக்குவல் டு 28 டிவைடட் பை 400 இன்ட்டு V2 எவ்வளோ ஃபைண்ட் பண்ணோம்?
33.5 divided by organic compound weight எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.25 into 100. ஸோ இதை நான் சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளவு கிடைக்கும் 16.76% ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 71க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 72. Arrange the following canonical structure in order of the stability. So canonical structure ஓட stability எப்படி ஃபாலோ பண்ணுவோம்? canonical structures ரெசனன்ஸ் தான் canonical structureனு சொல்றோம். இதோட ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நான் போலாருக்கு அதிகமா இருக்கும். தென் போலார் ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தென் அதுக்கு அடுத்து போலார். ஸோ இப்படி வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆக்சுவலி எந்த ஒரு சார்ஜ் செப்பரேஷனும் இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த மாலிகுல் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல எந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ரிமைனிங் 3 ஆப்ஷன்லுமே என்ன இருக்கு சார்ஜ் செப்பரேஷன் இருக்கு. ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன் தான் நான் போலார் காம்பவுண்ட், அதுதான் மோர் ஸ்டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மோர் ஸ்டேபிளா இருக்கும்போது 2 ஆப்ஷன் இருக்கு 2 and 3. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் போலார் அண்ட் ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ எது ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணணும் இங்க ஆக்சிஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தென் இங்க 6 8. ஸோ இது ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்கு. நைட்ரஜன் கார்பன் எல்லாமே இங்க போலாரா இருந்தாலும் சார்ஜ் செப்பரேஷன் இருந்தாலும் இது கம்ப்ளீட் ஆக்டேட். ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் 2. ஸோ ரெண்டுலயுமே செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்கு. தென் இங்க பாரு அடுத்தது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் மேல என்ன இருக்கணும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். இங்க போற ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு, அப்ப இது லெஸ் ஸ்டேபிள். இங்க நெகட்டிவ் இருக்கு, இது மோர் ஸ்டேபிள். ஸோ தென் 4 தென் 3. ஸோ தேர்ட் செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 73. Which of the following product is not formed in the given reaction? ஸோ எது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. ஒரு ஆல்டிகைடு அனதர் ஆல்டிகைடு இருக்கு, ஒரு பேஸ் ஹீட்டிங் கண்டிஷன். இது என்ன ரியாக்ஷன் ஆல்டால் கண்டென்சேஷன். ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் என்ன ஃபார்ம் ஆகும் ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட். ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் ஆல்டிகைடு கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாரு இங்க ஆல்டிகைடு குரூப் இருக்கு, இதுக்கு இது ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் இருக்கு. ஸோ இது ப்ராடக்ட்ல கிடைக்கும். தென் செகண்ட் ஆப்ஷன் பாரு ஆல்பா பீட்டா காமா. ஸோ இங்க என்ன இருக்கு பீட்டா காமா அன்சேச்சுரேட்டட் இருக்கு, பட் நமக்கு என்ன கிடைக்கணும் ஆல்டால்ல ஆல்பா பீட்டா தான் கிடைக்கணும். ஸோ இதுதான் ஆன்சர், இது வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கோ இங்க ஆல்டிகைட் ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் இருக்கு, தென் ஆல்சோ ஆல்டிகைட் ஆல்பா பீட்டா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் வராது, நாட் ஃபார்ம்ட் இன் த கிவன் ரியாக்ஷன். 74. Most stable carbocation among the following. So இது most stable carbocation கேட்டிருக்காங்க. So இது வந்து secondary carbocation, benzylic carbocation, resonance involve ஆயிருக்கும், CH2 positive. Then நைட்ரஜன்ல இருக்கு இல்லையா லோன் பேர் ஸ்டெபிலைஸ் பண்ணுது. லோன் பேர் வந்து கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ணுது அப்படின்னா அது டெர்சரி அல்கைலை விட மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர். தென் இது டெர்சரி கார்போகேட்டைன். ஸோ லோன் பேர் ஸ்டெபிலைஸ் பண்றதா மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டைன். 74க்கு 3. 75. Which of the following oxide react with சோடியம் ஹைட்ராக்சைடு? சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு பேஸ், இது கூட எது ரியாக்ட் ஆகும் ஒரு ஆசிடு இல்ல ஆம்போடெரிக் ரியாக்ட் ஆகும். ஸோ ஜிங்க் ஆக்சைடு ஆம்போடெரிக், பெரிலியம் போரான் ஆக்சைடு சல்ஃபர் ஆக்சைடு அசிட்டிக். ஸோ இது மூணுமே என்னவாகும் இந்த பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ். ஃபோர்த் ஆப்ஷன். 75. 76. Which of the following is the correct order of energy of atomic orbital of hydrogen atom? So என்ன பார்க்கணும் n plus l rule பார்க்கணும். n plus l rule. ஓகே, நார்மலா எனர்ஜி அப்படிங்கிறது n plus l rule ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, பட் இங்க ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஒன்லி.
principal quantum number only. So இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். Then next also higher the value of n, higher will be the energy for hydrogen atom. Energy of subcell. So இங்க higher n value இது 4s equal to 4p. So இதான் correct energy of hydrogen atom. 76 4000. 77. For a reversible reaction at any temperature T, relation between Kp and Kc is. So கொடுத்துருக்காங்களே find it பண்ணு. நமக்கு தெரிஞ்ச relation actually Kp equal to Kc power RT power del Ng. So இதுதான் நமக்கு தெரியும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, Kc equal to கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க del Mg find out பண்ணு. ஸோ இங்க 3 ப்ராடக்ட்ல 3 மோல் இருக்கு, ரியாக்டர்ல கேசியஸ்ல 2 மோல் இருக்கு. 3 minus 2 equal to 1. So for formula here del Mg 3 minus 2 equal to 1. Kp equal to Kc RT power 1. But relation அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. Kc equal to Kp power RT minus 1. So அப்ப இங்க x அப்படிங்கிறது என்னது, x equal to minus 1. So first option correct answer. For 878, for an isothermal expansion of an ideal gas, which of the following statement is correct? So எது correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. isothermal அப்படின்னாலே isothermal அப்படிங்கும் போது del T equal to 0. del T 0 அப்படிங்கும் போது del E equal to NCV into del T equal to 0. del E அப்ப 0. Then also del H equal to del E plus del into PV. So இங்க இது 0 அப்படிங்கும் போது NR del T என்னது 0. So del H 0, del E 0. Both 1 and 2. எதுல isothermal expansion. Third option. 17. Ultraviolet region of spectral lines for the compound of atomic hydrogen. So UV region எதுன்னு கேட்டிருக்காங்க. So Lyman, Balmer, Boson, Brackett and Fund series. So Lyman series தான் என்னது UV region, Balmer visible, remaining மூணு என்னது IR region. So Lyman series தான் ultraviolet region, that is UV. 84. So என்ன கொடுத்துருக்காங்க, ரியாக்ஷன் இருக்கு. ஸோ ரியாக்ஷன் போடுவோம். CH3 C double bond O H. ஆக்சுவலி இது ஹைட்ரஜன் NH2 NH2, அதான் N2H4 அப்படிங்கிறது பேஸ் KOH ஹீட்டிங் கண்டிஷன். ஸோ இது நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும் கார்பனில் குரூப். ஸோ CH3 அதாவது இந்த ரெண்டு ஹைட்ரஜன் மட்டும் பிரேக் பண்ணி, ரெண்டு டபுள் பாண்டையும் பிரேக் பண்ணிட்டு ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் பண்றோம். CH3 ஃபார்ம் ஆகுது. தென் Br2H mu போடுறோம். CH3 CH2 Br2 ஃபார்ம் ஆகும். தென் அக்வஸ் KOH போடுறோம், ஆல்கஹாலிக் கிடையாது. அக்வஸ் அப்படிங்கும்போது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் CH2 OH அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இதுதான் ப்ராடக்ட் C. சரி, எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ C gives yellow precipitate with I2 sodium hydroxide. ஸோ இதுல பாரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு, இது ஆக்சிடைஸ் பண்ண ஆல்டிகைடு, அதாவது CH3 C டபுள் பாண்ட் O Hன்னு கிடைக்கும். இந்த குரூப் பிரசன்ட் ஆயிருந்தாலே ஐடோஃபார்ம் டெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இது கரெக்ட் ஆன்சர். C gives silver mirror with டாலன்ஸ் ரியேஜென்ட் C. ஸோ இதுல என்ன கிடையாது, ஆல்டிகைடு குரூப் இங்க கிடையாது. ஸோ இது டாலன்ஸ் ரியேஜென்ட்டை கொடுக்காது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் இன்கரெக்ட். ரிமைனிங்லாம் பாரு. C can be produced reaction formaldehyde with methyl magnesium bromide. methyl magnesium bromide Grignard reagent. ஸோ இந்த ரியாக்ஷனை கொடுக்கும். C is used as a solvent. ஸோ ஆல்கஹாலை சால்வெண்டா யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் ஒன் தான் இன்கரெக்ட். 81. So statement 1. E naught value for cerium 4 plus cerium plus 3 is
plus 1.74 volt. So இது correct statement because cerium plus 4 ல இருந்து plus 3 க்கு வரும் oxidation reduction ஆகுது oxidation potential வந்து positive. Cerium is more stable than cerium plus 4. So இந்த statement அப்படிங்கிறது incorrect statement because cerium 3 plus தான் more stable. cerium 4 plus compare பண்ணும்போது. So 81 க்கு statement 1 correct, statement 2 வந்து incorrect. So third option. எந்த ஒரு லேந்தனைடுமே இதுல தான் இருக்கும் plus 3 ல தான் ஸ்டேபிளா இருக்கும். Okay. 82. Match the list 1 with the list 2. Okay. Name of oxo acid கொடுத்திருக்காங்க. Then oxidation state கொடுத்திருக்காங்க. Okay. Hypophosphorus acid. என்ன formula? Hypophosphorus acid. H3PO2. Then orthophosphoric acid. H3PO4. Hypophosphoric acid என்னது? H4P2O6. Orthophosphorus acid அப்படிங்கிறது H3PO3. So hypophosphorusல +1 oxidation stateல இருக்கு. Then H3PO4 orthophosphoric acid. So அதுல என்ன oxidation state இருக்கு? +5ல இருக்கும். So Aக்கு வந்து 5th option, Bக்கு 1. So third option is the correct answer. So remaining check பண்ணி பாருங்க. Then which compound is more soluble in acidic solution than in a neutral solution? So இது என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்க என்ன கான்செப்ட், அசிடிக்ல அசிடிக் சொல்யூஷன்ல வந்து மோர் சாலிபிளா இருக்கணும். ஸோ எப்போ அப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சால்ட் is more soluble and acidic medium. எப்போ soluble ஆகும் அப்படின்னா, it contains an anion. அதுல வரக்கூடிய anion react with the H plus ions. So வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆசிட்ல இருக்க H plus ions கூட ரியாக்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து இது மோர் சாலிபிள் ஆகும். ஸோ எதெல்லாம் இந்த மாதிரி மோர் சாலிபிள், ஆக்சுவலி இது வந்து ஒரு வீக் பேசஸ்லாம் வந்து சாலிபிள் ஆகும். அதாவது CO3 2 நெகட்டிவ்ல ஆசிட்ல வந்து மோர் சாலிபிள், தென் PO4 3 நெகட்டிவ், F நெகட்டிவ் வீக் கான்ஜுகேட் பேஸ், சல்ஃபைடு S 2 நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், ஆசிட் மீடியம்ல அதாவது ஆசிடிக் சொல்யூஷன்ல மோர் சாலிபிள் ஆகும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பேரியம் F2. ஏன்னா இந்த F நெகட்டிவ் அப்படிங்கிறது வீக்கஸ்ட் பேஸ், இது என்ன பண்ணும், ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த H பிளஸ் கூட ரியாக்ட் ஆகும். அதனால இது மோர் சாலிபிள் நியூட்ரல் சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். தென் 84. Which acid would you choose to combine with its sodium salt to make a best buffer solution at pH 4.25? இது ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் தான், ஒரு கால்குலேஷன்லாம் பெருசா போட தேவையில்ல. பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பஃபர் சொல்யூஷன். ஸோ pH அப்படிங்கிறது சேமா தான் இருக்கும். இங்க 4.25 அப்படிங்கும் போது இங்க நான் எதை எடுக்கணும்னா நியரஸ்ட் 4.2, அதாவது 4.25 ஆர் நியரஸ்ட் 4.25 தான் நான் சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி என்ன ஆப்ஷன் இருக்கு, 1.95, 3.74, 3.34, 7.54. ஸோ தேர்டு ஃபோர்த்து கிடையாது. ஆக்சுவலி செகண்ட் ஆப்ஷன் தான் நியரஸ்ட் pKa. இங்க இருக்கு ஆசிடிக் நேச்சர், நியரஸ்ட் 4.25 இருக்கு. ஸோ அப்ப நான் இந்த ஆசிட் தான் சூஸ் பண்ணணும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் 2. 85. The change in entropy when 25 gram of water condenses from a gas to a liquid at the normal boiling point of water 100 degree Celsius nearly. So delta H vaporization கொடுத்திருக்காங்க. Okay. Formula actually என்ன, change in entropy del S equal to Q reversible divided by temperature. அதாவது del S equal to del H
vaporization divided by temperature find out பண்ணலாம். ஸோ அது தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், மோல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மோல் ஆஃப் வாட்டர், ஏன்னா வாட்டர் தானே கண்டென்ஸ் ஆகுது. மோல் ஆஃப் வாட்டர், மாஸ் எவ்வளவு கொடுத்துருவாங்க, வாட்டர் 25 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் 18, ஸோ 1.39 மோல். 1.39 மோல். ஸோ இப்போ இந்த டெல் எஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டெல் எஸ் டெல் ஹெச் வெப்பரைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ டெல் எஸ் ஈக்குவல் டு மோல் எவ்வளோ 1.39 இன்ட்டு 4, அதாவது ஆக்சுவலி 40 கிலோ ஜூல்ல கொடுத்துருக்காங்க, நம்ம ஜூல் கன்வெர்ட் பண்றோம், இப்போ 0 ஆட் பண்றோம். டிவைடட் பை டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 100 டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க, இப்போ கெல்வின்னா 273, ஸோ டோட்டலா 373 கெல்வின். ஸோ இப்போ டெல் எஸ் ஈக்குவல் டு 1.7 ஜூல் பர் கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். ஆனா நம்ம இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா சைன் பார்க்கணும். because change in sign வந்து -151.7 joule per Kelvin. இதுதான் கரெக்ட் ஆன்சர். 85 second option. Then 86. Gold can be plated out of a solution containing Au3 plus according to the half of the reaction. The mass of gold that can be plated out in 25 minutes by 5.5 Armstrong current will be. So இது ஒரு ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, Au3 plus 3 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் மாறும் Au அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான். டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டைம் வந்து 25 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை செகண்ட் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 25 இன்ட்டு 60, ஸோ 1500. மோலார் மாஸ் கோல்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, மோலார் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 197 கிராம் பர் மோல் கொடுத்துருக்காங்க. தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இன்வால்வ் ஆகும், n வேல்யூ தெரியும் இல்லையா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் இருக்கு, 3 எலக்ட்ரான். Faraday constant எவ்வளோ, Faraday constant 96500 cool per mole. Okay. So first current charge find out பண்ணி Q equal to I into T. Current எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5.5 into time actually time எவ்வளோ 1500. இது மல்டிபிள் பண்ணா 8250 அப்படின்னு கிடைக்கும். தென் மோல் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃபைண்ட் அவுட் பண்ண, moles of electron Q divided by F. So Q எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 8250 divided by 96500. So இது ஆக்சுவலி என்ன கிடைக்கும், 0.0855 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். மோல்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன கண்டுபிடிக்கணும், மாஸ் எவ்வளவு மாஸ் தான் கேட்டிருக்காங்க, எவ்வளவு மாஸ் ஆஃப் கோல்டு வந்து பிளேட் ஆயிருக்கும் அப்படின்னு. அப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் கோல்டு 0.085 divided by எவ்வளவு எலக்ட்ரான் 3, so 0.0285 மோல். ஸோ இது வந்து மோல்ஸ். பட் மாஸ் கண்டுபிடிக்கலாமா, mass of gold equal to mole into molecular mass. So mole எவ்வளோ 0.0285 into molecular mass எவ்வளோ 197. So இது ஆட் பண்ணா 5.6 gram. So fourth option correct answer. Then next one 87. The correct IUPAC name. ஸோ ரெண்டு இருக்கு, ஒன்று நைட்ரில், அனதர் ஒன்று ஆல்டிகைட். எது ப்ரிஃபரன்ஸு, நைட்ரில். ஸோ அப்போ அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். 1 2 3 4
5. ஓகே, செகண்ட்ல என்ன இருக்கு? ஈன் பிரசன்ட் ஆயிருக்கு எத்தினைல். ஸோ செகண்ட் பொசிஷன்ல எத்தினைல். ஸோ 3 சயனோ கிடையாது, ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு நைட்ரில். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் நைட்ரில் கிடையாது. தென் 2 3 டை எத்தினைல் கிடையாது, பிகாஸ் லாங்கஸ்ட் செயின்ல வந்திருக்கு இல்லையா. ஸோ ஆன்சர் 2 எத்தினைல். 3ல ஆல்டிகேட் இருக்கு ஃபார்மைல். ஸோ டோட்டலா 1 2 3 4 5 கார்பன் பென்ட், 4 ஈன் நைட்ரில். ஸோ செகண்ட் ஆப்ஷன் 87க்கு செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So 88. A solution contains 0.102 mole calcium nitrate and 0.927 mole H2O. Calculate the vapor pressure of the solution at 55 degrees Celsius. The vapor pressure of pure solvent is 118 tar கொடுத்திருக்காங்க இல்லையா. ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகலாம். Assume that the solute complete dissociate னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி CaNO3 2. ஸோ இது என்ன ஆகும்? Ca2 plus 2 NO3 நெகட்டிவ் அப்படின்னு புரியும். ஸோ டோட்டலா 3 அயான்ஸ் கிடைக்கும் இது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகும்போது. ஸோ P சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஈக்குவல் டு P ஆஃப் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் இன்டு பிளஸ் moles of water. So x find out பண்ண x of H2O, mole of H2O எவ்வளோ? mole divided by total mole. total mole அப்படிங்கிறது எவ்வளோ எலக்ட்ரான்? actually 3 into n of CaCO3 CaNO3 2 plus total mole NH2. அதாவது ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் இல்லையா. அப்போ xb அப்படின்னா x mole of NB divided by Na plus NB அப்படின்னு போடுறோம் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ வாட்ரு டிவைட் பை இங்கே டோட்டல், அதாவது டோட்டலாக 3 மோல் இருக்கு இல்லையா. ஸோ அதானது. ஸோ இதை போட்டோம் அப்படின்னா வாட்ரு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.927 டிவைடட் பை 3 இன்ட்டு கால்சியம் நைட்ரேட் எவ்வளோ? 0.102 இன்ட்டு 0. சாரி ப்ளஸ் இங்கே ஆக்சுவலி ப்ளஸ் 0.927. So 0.7518 இது. பட் P சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? P சொல்யூஷன் ஈக்குவல் டு எவ்வளோ? பியூர் சால்வெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 118 கொடுத்துருக்காங்களா? 118.1 இன்ட்டு பியூர் சால்வெண்ட் எவ்வளோ? இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க 0.7518. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணினா 88.8. So answer is third option. Next one, 89. Crystal field stabilization energy for high spin D4 octahedral. D4 high spin. So 1 2 3 4. T2 is 3 12. EG love 6. 12 minus 6 is 6. So minus 0.600. No? CFSE for D4 complex. இது ஆக்டாஹெட்ரல்ல ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு. சப்போஸ் இதுவே லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து மைனஸ் 0.600. பட் லோ ஸ்பின் 1 2 3 4. ஸோ ஃபோர்த் எலக்ட்ரான் அகைன் இங்கே T2Gல பேர் ஆகும். ஸோ இங்க வேல்யூ எவ்வளோ? மைனஸ் 2.000 பிளஸ் ஒரு பேரிங் எனர்ஜி. இது லோ ஸ்பின், இது ஹை ஸ்பின், இது லோ ஸ்பின். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹை ஸ்பின். To an aqueous solution containing Al3 plus zinc என்னென்ன கொடுத்துருக்காங்க? Al3 plus zinc 2 plus iron 3 plus nickel 2 plus calcium 2 plus barium 2 plus copper 2 plus. ஸோ இந்த அயன்ஸ் இருக்காங்க. எது வந்து HCl followed by H2S added. The total number of cations precipitated during this reaction. ஸோ இங்க இருக்க இந்த கேட்டையன்ல எது வந்து HCl followed by H2S add பண்ணா precipitate கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி எத்தனை கேட்டையன்ல. ஸோ இங்க இருக்கு இல்லையா, அலுமினியம் 3 பிளஸும் அயன் 3 பிளஸும் ஹைட்ராலிசிஸ் ஆயிரும். ஹைட்ராலிசிஸ் ஆயிரும். அப்ப இது என்ன பண்ணது? precipitate கொடுக்காது. ஸோ கிடையாது. ஜிங்க் 2 பிளஸ் அண்ட் நிக்கல் 2 பிளஸ் வந்து H2S கூட சப்போஸ் precipitate கொடுக்கணும் அப்படின்னா required basic medium.
ஸோ பேசிக் மீடியம்ல தான் அது precipitate கொடுக்கும். பட் இங்க கொடுத்துருக்கிறது HCl. HCl மீன்ஸ் அசிடிக் மீடியம். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. தென் கால்சியம் 2+ பேரியம் 2+, அதாவது கால்சியம் பேரியம் சல்ஃபைடு எல்லாம் வாட்டர் சாலிபிள். ஸோ இது என்ன ஆயிரும், சாலிபிள் ஆயிரும். இதுதான் precipitate கொடுக்காது. ஸோ ஒன்லி ஒன் காப்பர் 2+ தான் காப்பர் சல்ஃபைடு அப்படிங்கிற precipitate கொடுக்கும். HCl followed by H2S. ஸோ இங்க இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் precipitate கொடுக்கும். ஸோ ஒன்லி ஒன் கேட்டையான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது மட்டும் தான் என்ன பண்ணும், precipitate கொடுக்கும். ஓகே, ஸோ FST 2ஓட 90, அதாவது கெமிஸ்ட்ரியில் இருக்கு இல்லையா, 45 கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ FST 2ல இருக்க 45 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஓவரால் லாஸ்ட் எக்ஸாம் பார்த்த மாதிரி இந்த கொஸ்டின் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் இல்லை. கொஸ்டின் அப்படிங்கிறது மாடரேட்டாக தான் இருக்கு. ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.